நடுவீட்டு கோலம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த நடுவீட்டு கோலம் அப்படிங்கிறது இப்போ ஐயர் வீடுகள்லாம் படிக்கோலம் போடுவாங்க. அவங்க எந்த விசேஷம்னாலும் அவங்க காது குத்துறது, சீமந்தம் பண்ணுறது, கல்யாணம், பூநூல் கல்யாணம் எல்லாத்துக்கும் அவங்க படிக்கோலம் போடுவாங்க. அதே போல் நம்ம நகரத்தார்கள், நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வந்து எந்த ஒரு விசேஷம்னாலும் நடுவீட்டு கோலம் நம்ம போடுவோம். அது நம்முடைய பாரம்பரியம். அது வந்து ஒரு காவடி எடுக்கிறது, ஒரு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, ஒரு கல்யாணம், எல்லாத்துக்கும் கிரகப்பிரவேசம், பிள்ளையார் நோன்பு. கோலத்தோட இது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இதை வந்து முதல்ல ஒரு சதுரம் போடணும். அந்த சதுரம் வந்து ஒரு வீட்டோட அடையாளம். ஒரு வீட்டோட அடையாளம் வந்து இந்த சதுரம். அந்த சதுரத்துக்கு 8 கால் நம்ம போடும். 8 கால் வந்து 8 திசையில் இருந்தும் எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க, உறவினர்கள், எங்கெங்கோ இருக்கிறவங்கெல்லாம் வந்து கூடுறது. இந்த 8 திசையில் இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல கூடி அந்த திருமணத்தை, அந்த விசேஷத்தை நடத்தி வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 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 சதுரம் போட்ட வீட்டுக்குள்ளே வந்து நம்ம நெருக்கமாக நெளியாக போடும். அது வந்து அந்த உறவினருடைய நெருக்கத்தை, ஒற்றுமையை குறிக்கும். அதுக்கப்புறம் 4 பக்கமும் 4 கோபுரம் மாதிரி போடுறோம். அந்த கோபுரம் வந்து முதல்ல வந்து அகலமாக இருக்கும். அப்புறம் அது எண்டு முடியும் போது உயரமாக வரும். எப்படின்னா, இந்த அகலமாக இருக்கிறது ஒரு நல்ல அந்த பொண்ணு மாப்பிள்ளையோடையோ அது யாருக்கு எது நடத்துகிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல சந்தோஷமாக, அகலம்னா எப்போவுமே ஒரு நல்லது. அந்த மாதிரி வாழ்ந்து நல்லா அவங்க கோபுரம் போல் உயர்ந்து வரணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக 4 பக்கமும் நம்ம 4 கோபுரம் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து சுற்றி புள்ளி குத்துறோம். அது வந்து நம்முடைய புள்ளின்னு சொல்லுவோம். புள்ளி அப்படிங்கிறது நகரத்தார்களில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டா ஒரு புள்ளி, அது ஒரு குடும்பம், அதுதான் நம்ம புள்ளின்னு சொல்லுவோம். அந்த புள்ளியை வந்து நம்ம 2 வருஷம் குத்துறோம். இந்த 2 புள்ளி வந்தோம். ஏன்னா அந்த புள்ளி பெருகணும், இந்த வாரிசு பெருகணும், அவங்களுடைய பரம்பரை பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம புள்ளி குத்துறோம். இது இப்போ என்னென்னா, அந்த 8 திசையிலேருந்து வர்றவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஒற்றுமையாக சேர்ந்து பண்ணி இந்த மாதிரி வாழ்ந்து அவங்க புள்ளிகளாக பெருகணும் அப்படிங்கிறது தான் இந்த கோலத்துடைய ஒரு பொருள். இந்த கோலத்தை வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, பச்சரிசியை நல்லா ஊற வச்சு, நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு, அதை மிக்சியில் அரைச்சிட்டு, அதை சின்ன சின்ன இதாக நில காய்ச்சலாக கரண்டியில் எடுத்து ஊற்றி, சின்ன கரண்டியில் ஊற்றி காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா, ஒரு வருஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு அது நல்லாயிருக்கும். இது வந்து நம்முடைய பாரம்பரியம். இந்த கோலம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு நம்முடைய நகரத்தாருடைய நாகரிகம். இதுதான் நம்மளுக்கு ஒரு இது. ஆனால் இதுதான் நம்மளுடைய சிறப்பும்